அன்பார்ந்தவர்களே, It's very happy to see you all. இங்க நான் உங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கேன். Today I will share about good news to you. இந்த நேரத்துல ஒரு நற்செய்தியை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். Because this program is talk about good news. இந்த ப்ரோகிராம் என்னன்னா நற்செய்தியை சொல்றதான ப்ரோகிராம். This good news is your unexpected. இந்த ப்ரோகிராமை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. This good news is come from the Lord Jesus Christ. இந்த நற்செய்தி எங்க இருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிறது. As you know, everyone is celebrate the Christmas day. உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. So what is the purpose of this Christmas day? ஆனா ஒரு விஷயம், கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறாங்க? Because everyone to know that Christmas day is the born of Jesus Christ. ஆனா எல்லாருக்காகவும் ஒன்னு சொல்றேன். கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை சொல்லுவதற்கு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. Because Jesus, he is a God and he also is a man. கடவுளும் மனிதனும் கலந்தது இயேசு கிறிஸ்து. He sent by God. அவர் யார் அப்படின்னா கடவுளிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். In John 3:16 to say that யோவான் 3:16 சொல்லுகிறது என்னன்னா, God gave us his begotten son to everyone. கடவுளாகிய பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூ உலகத்திற்காக கொடுத்திருக்கிறார். And our God know that our human that is suffering now. பிதாவுக்கு தெரியும் இந்த பூ உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு கட்டுகள்ல தவித்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும். That's why God know our people problems, our humans problem. பிதாவுக்கு தெரியும், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் மக்கள் நிறைய பாவத்துல இருக்காங்க, நிறைய கட்டுகள்ல இருக்காங்கன்னு தெரியும். Yes, because mother of Mary, she is still a virgin. That's why God gives the power of the Holy Spirit to give birth. மரியாள் என்பவர் ஒரு பெண்ணும் அவர் கன்னியா இருந்தாள். பிதாவினுடைய அருள் கிடைத்து அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. Because when Jesus Christ is in the mother Mary's womb, there is no sins in this Jesus Christ. மரியாளுடைய கர்ப்பத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் அறியாதவராய் இருந்தார். That's why once Jesus Christ birth on that day, his name is called is Jesus. அதனாலவே இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தி அந்த நாள் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். The meanings of the name of Jesus, that is deliver the people of the sin. இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் கேக்குறீங்களா? அப்படிங்கிற அர்த்தம் மக்களுடைய பாவங்கள், மக்களுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர், இரட்சகர் என்ற பெயராகும். Because the time Mary, she's not married yet, but God upon the Holy Spirit she's got pregnant. மரியாள் திருமணமாகாதவளாய் இருந்தும் பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள். Yes, that's why there is the power of the Holy Spirit upon to the Mary. அதுவே பரிசுத்த ஆவியானவருடைய அருளால கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். Why God do this? எதற்காக கடவுள் இப்படிலாம் பண்ணணும்? Because God want to tell you the whole world, to say that there is a power of God. அதாவது எதற்காக கடவுள் அப்படி செய்தார்னா, இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தி, ஒரு இரட்சகர் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் செய்தார். Because Mary didn't have any sex with her husband. மரியாள் அவருடைய கணவரோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாதிருந்தும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். That's why the Mary, she's still virgin. That's why she's have born the Jesus Christ. அவர் கன்னியா இருந்தும் அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததனால் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். There is no sins on the baby. அந்த குழந்தை இயேசுவின் மீது ஒரு பாவமும் இல்லாமல் இருந்தது. That's why Jesus Christ, he is a man, he also is a God. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனா இருந்தும் அவர் ஒரு கடவுளாக பாவித்தார். That's why Jesus know our peoples, our bitterness and our problem also. அதனாலவே மனிதனாய் இருந்த கடவுளுக்கு நம்ம மனிதனுடைய எல்லா கவலைகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா கசப்புகளும் தெரிந்தது. And Jesus can experience our people suffering. இயேசுவுக்கு தெரியும், ஏன்னா அவர் மனிதனாய் இருந்தார். அதாவது நம்முடைய கஷ்டங்களும் நம்முடைய பாடுகளும் இயேசுவுக்கு தெரியும்.
That's why people can deliver us. அதனாலவே இயேசுவினால் நமக்கு விடுதலை கிடைக்காக இருந்தது. That's why Jesus, he can help us. அதனாலவே இயேசு நமக்காக உதவி செய்ய முடியும். And Jesus can give us peace and joy. நமக்கு ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியும். That is why Jesus born on this earth. அதனாலவே இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் பிறந்தார். So this is a good news for humans and for everyone here. இதுவே ஒரு நற்செய்தி பார்க்கிற உங்களுக்காகவும் மக்கள் எல்லாருக்காகவும் ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. Now whoever listen to this good news and who want to accept Jesus Christ, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? he is a blessed one. அவர் ஒருவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர். Because in the Bible says, who accept Jesus Christ into his heart, there is a prosperous life in their heart. வேதாகமத்திலே ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை இருக்குது. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஒரு முடிவில்லாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது. So thank you very much and may God bless you all. இதை பார்த்து கொண்டிருந்த, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? இதோ நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் முழங்கால் படியிட்டு என்னோடு கூட ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கலாம். இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிட்டு, இயேசுவே எனக்குள் வாரும், என் பாவத்தை மன்னியும், இதோ நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள்